இந்த சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடும்போது ஒன்லி ஹாப்பியாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும் நம்புறேன். பட் சமீப காலங்களாக நான் போடுற வீடியோலாம் ஹாப்பியாக இல்லை, கொஞ்சம் சோகமாகவே இருக்குது. எல்லாம் சரியானோடனே சேனல் மறுபடியும் ஃபுல் ஹாப்பி மோடுக்கு போயிருங்க. ரைட்டு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் கொசுக்களுடன் ரொமான்ஸ் பண்ணியபடி இரவு ஒரு தூங்கி முழிச்சோடனே பில்லில் ஒரு அட்வான்ஸாக செட்டில் பண்ண சொன்னாங்க. பணம் தானே போனா போட்டு நம்ம கூட இருக்கவங்களை நல்லா பார்த்துக்கிறது தானே முக்கியம். பில்லை செட்டில் பண்ணிட்டு ஒரு 9-9:15 போல வீடு வந்து ரீச் ஆயிட்டேன். வந்த உடனே ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு கீழே வந்து என் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் தட்டுல ஓரமா ஒதுக்கி வச்சிருந்த முருங்கக்காய் ஒன்னு எடுத்து நல்லா வாயில போட்டு மின்னுட்டேன். அது வந்தது 9 மணிக்கு ஒரு 2.5 மணி நேரம் தூங்கிட்டேன். 12 மணி ஆயிடுச்சு. அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். நல்லா குழஞ்ச சாதமும் மிளகு ரசமும் செஞ்சு வச்சிருந்தாங்க. வீட்டுல சமையலுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க. அவங்க 2 நாள் தீபாவளிக்கு லீவு. அவங்க வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு வீட்லயே சாப்பாடு செஞ்சுட்டாங்க. இது என்னடா மழைக்காலத்துக்கு மத்தியில ஒரு கோடை வெயில்ன்ற மாதிரி நல்ல வெயில். சாப்பாடு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அம்மா காரத்துல ஒரு 2 வார்த்தையும் பேசினேன். மழை பெஞ்சு நல்லா குளிரா திடீர்னு வெயில் அடிச்சுனே உடம்பு தாங்கல. தர்பூசணி ஜூஸ் ஒன்னு குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா எல்லாரும் இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நாங்கெல்லாம் குடியா விரதத்துல இருக்கோன்றாங்க. பின்ன ஒன்றரை வீட்டு வாசல்ல தண்ணி தொட்டி கட்டி வச்சிருக்கீங்க, நாங்க குடிக்க தானே, அந்த தண்ணி என்ன ஆக்கத்துல இருக்கு பாருன்னு நாங்க. மாடு அவர்களே, அப்ப அந்த குடியா விரதம்னா என்ன? 3 நேரமும் நல்லா சாப்பிடுவோம், தண்ணி மட்டும் தான் குடிக்க மாட்டோம், அதுவும் உங்க வீட்டு வாசல்ல. அப்படியா விஷயம்? செத்த இருங்க வரேன் அப்படின்னு மாடிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிச்சபடி விலாக முடியுது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.